பட்டினத்தார் 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மகாஞானி பட்டினத்தார் அவர்கள் மிக பெரும் செல்வந்தர். அரசரை வியக்கும் வகையில் செல்வம் படைத்த வணிகர். மிகச்சிறந்த மனிதர், சிவபக்தர். குழந்தை இல்லை என்று இறையருளால் கிடைக்கப்பெற்ற மருதவாணர் என்கிற ஆண் பிள்ளையை வளர்த்து வந்தார். ஒருமுறை அரசர் வீதி உலா வந்தபோது பட்டினத்தார் வீட்டில் மட்டும் வெள்ளியினால் செய்யப்பட்ட கதவு பொருத்தப்பட்டிருந்ததைக் கண்டு மன்னர் கோபமுற்றார். அரண்மனைக்கே வெள்ளி கதவு பொருத்தப்படவில்லை, ஒரு வியாபாரி வீட்டில் வெள்ளி கதவா? உடனே ஒரு ஆணையிட்டார். நாளை முதல் யார் வீட்டிலும் வெள்ளி கதவு பொருத்தப்படக்கூடாது என்றார். சில தினங்கள் சென்று வீதி உலா வரும்போது பட்டினத்தார் வீட்டை நோட்டமிட்டார். இன்னும் மன்னருக்கு வியப்பு அதிகமாகிவிட்டது. என்னவென்றால் இப்போது தங்கத்தால் செய்யப்பட்ட கதவு பொருத்தப்பட்டிருந்தது. அப்பேற்பட்ட செல்வந்தர் பட்டினத்தார். அவர் தம் வளர்ப்பு மகன் வாலிப பருவமடைந்து கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்து திரும்பினார். தன் மகன் பொன்னும் பொருளும் கொண்டு வருவான் என்று எதிர்பார்த்த பட்டினத்தார் ஏமாற்றம் அடைந்தார். தன் மகன் கொண்டு வந்த மூட்டையை பிரித்து பார்த்தால் வெறும் சாணத்தால் செய்த விரட்டிகள் மட்டுமே இருந்தன. கோபத்தால் தன் மகனை திட்டினார். ஆனால் அவர் மகனோ சிறிதும் கவலையுறாது பட்டினத்தார் கையில் ஒரு பெட்டியை கொடுத்துவிட்டு நகர்ந்தார். அதை பிரித்து பார்த்தால் ஒரு காதற்ற ஊசியும் ஒரு ஓலையும் இருந்தது. அந்த ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. அதாவது உயிர் பிரிந்த பின்பு இந்த உடலை எடுத்து சென்று எரிக்கும் போது காதற்ற ஊசி கூட நம்முடன் வாராது என்பதே அதன் பொருளாகும். அதை படித்தவுடன் பட்டினத்தாருக்கு மனது ஏதோ செய்தது. மூட்டையில் இருந்த விராட்டையை எடுத்து பீத்து பார்த்தால் மாணிக்கம், வைரம், வைடூரியங்கள் உள்ளே புதைந்திருந்தன. அவர் மனம் ஆழமாக சிந்திக்க தொடங்கியது. நமக்குள்ளேயே விலை மதிப்பற்ற இறைவன் உயிராய் இருந்து நம்மை ஏய்க்கு கொண்டுள்ளானே, அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் வெந்து சாம்பலாக போகும் இந்த உடம்பையும் அதன் சுகத்தையும் நிலையில்லாத இந்த செல்வத்தையும் உண்மை என நம்பி வாழ்க்கையை வீணாக்கி விட்டோமே. இதை உணர்த்துவதற்காகத்தான் தன் பிள்ளை சாணத்தில் வைரத்தை புதைத்து எடுத்து வந்தானோ? அது புரியாமல் அவனை திட்டி அனுப்பிவிட்டோமே என்று வேதனையின் உச்சியில் ஏற்பட்ட ஒரு விரக்தியில் அவர் மனதின் உணர்வு நிலையில் மிகப்பெரிய மாற்றம் சற்றும் எதிர்பாராது நடந்தது. ஞானமடைந்து விட்டார் பட்டினத்தார். உண்மைதனை உணர்ந்து விட்டார். அந்த நிமிடத்திலேயே அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வெறும் கோவணத்தை கட்டி கொண்டு புறப்பட்டார் என்பது வரலாறு. இந்த நிகழ்வில் நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று உள்ளது. காதற்ற ஊசியும் இறந்த பின்பு நம்முடன் கூட வராது என்ற கருத்து மிகச் சிறந்த சிவபக்தர் அறிவாளியான பட்டினத்தாருக்கு அதற்கு முன் தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். பின் எப்படி அதை படித்தவுடன் அவருக்கு ஞானம் ஏற்பட்டது? அவர் இள வயது முதலே சிவபக்தியுடன் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து இறையருள் பெற்றவர். தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று தன் மனைவியுடன் பல தீர்த்த யாத்திரைகள் சென்று சிவாலயங்களை தரிசனம் செய்து வரும் வழியில்தான் இறையருளால் ஒரு மரத்தடியில் ஆண் குழந்தையை கண்டெடுத்து அதுவே தனக்கு தெய்வம் தந்த பரிசு என்று கருதி வளர்த்து வந்தார். அவர் மனநிலை தனக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை என்றாலும் பிற குழந்தைகளை தன் குழந்தையாக பார்க்கும் அளவிற்கு உயர்ந்து நின்றது. பல தான தர்மங்கள் செய்து ஒழுக்க சீலராக வாழ்ந்து இறையருளால் ஞான நிலையை அடைவதற்கு, அதாவது உண்மை நிலை அடைவதற்கு பல ஆண்டுகளாக தயாராகி வந்திருக்கிறார். சரியான தருணம் வந்தவுடன் இறையருளால் மருதவாணர் மூலம் அந்த நிகழ்வு நடைபெற்று அவர் மனது முழு உண்மை நிலைக்கு மாறி ஞானமடைந்தார். ஞானமடைவது என்பது ஒரே நாளில் திடீரென பணக்காரராவது போல் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது படிப்படியாக பக்குவமடைந்து அடையப்பட வேண்டிய ஒரு பக்குவ நிலை. அந்த நிலையை எப்படி அடைந்தார் என்று பட்டினத்தாரிடம் கேட்டோமானால் அவர் தான் கடைபிடித்த பக்தி முறைகளையும் வாழ்வு நெறிகளையும் ஒழுக்கத்தையும் எடுத்து கூறுவாரே தவிர அதன் காரணமாகவே ஞானம் கிடைத்தது என்று அறுதியிட்டு கூற இயலாது. ஏனென்றால் பட்டினத்தார் போன்ற ஞானிகளை ஆரம்பம் முதலே இலைமறை காயாக நின்று அவர் ஞானத்தை நோக்கி எடுத்து வைக்கும் முதல் அடியிலிருந்தே செயல்படுத்துவது எல்லாம் வல்ல இறை சக்தி. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்றும் கேட்டிருப்போம். அது உண்மை. மனித சக்தியால் எதையும், ஏன் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதை உறுதியாக கூற முடியாதபடி எதிர்காலம் என்பது இயற்கையால் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது நாம் செய்யும் செயல்
வெற்றி பெறும் என்று நம்பிக்கை வைக்கலாமே தவிர வெற்றி பெற்றே தீரும் என்று உறுதி கூற இயலாது. முயற்சி என்பது நம் கையில் உள்ளது, ஆனால் முடிவோ இறைவன் கையில் என்பர். ஆனால் அதுவும் சரி என்று சொல்ல இயலாது. ஏனெனில் முயற்சி என்பதே நம்மை அறியாமலே இறைவன் அருளால் தான் தொடக்கி வைக்கப்படுகிறது. இந்த உண்மையை இறைவனை மிகச்சரியாக உணர்ந்தவர் மட்டுமே காண்பர். எனவே அவனை வணங்குவதற்கும் அவன் அருள் வேண்டும். எல்லா செயல்களிலும் இறை அருள் மறைவில் நின்று நம்மை காத்து கொண்டிருக்கிறது. எனவே ஞானமடைதல் என்கிற மிகப்பெரிய அத்தியாயத்தின் முதல் பக்கத்தின் முதல் வரியிலிருந்து நிறைவுபடுத்தும் கடைசி வரை எழுதும் ஆசிரியர் இறைவன் மட்டுமே. ஞானம் அடைவதற்கான வழிமுறைகள் எப்படி உருவானது என்பதை விளக்கும் ஒரு நகைச்சுவையான கதை ஒன்று உண்டு. நல்லொழுக்கமும் நற்பண்புகளும் வாய்ந்த வெகுளியான ஒரு மனிதர் தானும் ஞானம் அடைய வேண்டும் என்று ஆவலுற்றார். அதற்காக வெகு காலம் குருவை தேடினார். தன் குருவை கண்டறிந்து அவருக்கு சில காலம் சேவை செய்து தனக்கு ஞானம் அடையும் மார்க்கத்தை உபதேசம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நச்சரித்து கொண்டிருந்தார். அந்த குருவும் ஞானத்தை அடையும் வழியை தேடிக் கொண்டிருந்தார். அதற்கான ஆன்ம சாதனைகளை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஞானம் பெறுவதற்கான வழி தென்படாத போது சீடனுக்கு எப்படி உபதேசிப்பார்? இருப்பினும் சீடனின் தொந்தரவு தாழாமல் அந்த சீடனை எப்படியாவது சமாளித்து தன் ஆசிரமத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட வேண்டும் என முடிவு செய்தார். உடனே அந்த சீடனை அழைத்து, நான் உனக்கு ஞான உபதேசம் செய்கிறேன். அதை நம்பிக்கையோடு சிறிதும் மாறாது மனம் தளராது பல காலம் செய்து வந்தால் ஞானம் உறுதியாக கிட்டும் என்றார். சீடனுக்கோ சந்தோஷம் தாழவில்லை. மிகவும் ஆர்வத்துடன் கேட்டான். அவன் காதில் குருவானவர் காயத்ரி ஜபத்தை சொல்லி, இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு காட்டில் ஒரு ஆழமான கிணறு உள்ளது. அதன் உள்ளே இறங்கி ஓரமாக அமர்ந்து இரவு பகல் பாராமல் நான் சொல்லி மந்திரத்தை ஜபித்து வந்தால் உனக்கு ஞானம் கிட்டும் என்றார். சீடனும் அதை முழுமையாக நம்பி காட்டினுள் சென்று ஒரு கிணற்றை கண்டறிந்து உடனே இறங்கி தன் தவத்தையும் ஜபத்தையும் தொடங்கினான். பல வருடங்கள் மனம் தளராது ஜபம் செய்து வந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்ததை போல எந்த ஒரு மாற்றமும் அவனுள் ஏற்பட்டதாக தெரியவில்லை. மனம் வெறுத்து விரக்தியின் உச்சிக்கே சென்றான். அந்த கிணற்றை விட்டு வெளியேறி ஒரு பாறையில் நன்றாக கொதிக்கும் வெயிலில் படுத்து கொண்டான். இனி உயிர் வாழ்ந்து பயனில்லை, இறந்து போக வேண்டியது தான் என்ற மாறாத வைராகியத்தோடு உடல் வெந்து புண்ணான போதும் நகராது கடந்தான். இறையருள் கனிந்தது. நான் கூறியது போல நீங்கள் விளையாட்டாக செய்தாலும் இல்லை மூட நம்பிக்கையோடு செய்தாலும் ஞானத்தை நோக்கி நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் இறைவனால் எடுத்து வைக்கப்படுவதோடு அல்லாமல் உரிய நேரம் வரும்போது அதற்கான பரிபக்குவ நிலையை அடைந்தவுடன் அவன் அருளே ஞானத்தை தந்துவிடும். அதுபோலவே அவனும் ஞானமடைந்தான். உலக அறிந்த ஞானியாகி விட்டான். அவன் ஞானம் பெற காரணம் அவன் கிணற்றினுள் இறங்கி செய்த ஜபம்தான் என்று உறுதியாக நம்பினான். அவனுடைய நம்பிக்கையும் ஆர்வமும் தொடர் முயற்சியும் வைராகியமும் அவனுள் மறைந்திருந்த வெகுளித்தனமும் இறையருளை கனிய செய்தது என்பதை அவனால் அறிய இயலவில்லை. அவர்தான் ஒரு ஞானி ஆயிற்று, அவருக்கு அது கூடவா தெரியாது என்று உங்கள் மனதினுள் கேள்வி எழலாம். அப்படி அதற்கான வழிமுறைகள் இன்னதென்று ஞானிகளால் அறிந்து வரையறுக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு ஞானியும் வெவ்வேறு வழிமுறைகளையும் தத்துவங்களையும் போதித்து ஒரே உண்மையை அடைய பல மதங்கள் உருவாகி இருக்காது. ஒரே கடவுள் ஒரே மதம் என்றுதான் இருந்திருக்கும். ஞானியான அந்த சீடனிடம் ஞான உபதேசம் பெற வேண்டி சீடர்கள் பலரும் வந்து சேர்ந்தனர். ஆசிரமம் உருவாகிற்று. அந்த ஞானியானவர் வந்தவர்களுக்கெல்லாம் சில பயிற்சிகளை கொடுத்து செய்ய சொல்வார். பின் அவர்களிடம் தான் தவம் செய்த கிணற்றின் அடையாளத்தை கூறி அதனுள் இறங்கி நான் கூறும் காயத்ரி மந்திரத்தை மனம் தளராது செய்து வந்தால் என்றேனும் ஒரு நாள் என்னை போல் உங்களுக்கும் ஞானம் கிட்டும் என்றாராம். இப்படித்தான் ஞானமடைய வெவ்வேறான வழிகள் பலவும் உருவாகி எது ஞானம் பெற சரியான வழி என்கிற அனுபவத்தை மக்கள் உணர இயலாமல் குழம்பியுள்ளனர். மேலும் ஞானமடைந்தவர்கள் தன்னை ஞானி என்று பறைசாற்றிக் கொள்வதில்லை. அப்படி தன்னை ஒரு ஞானி என்று கூறியவர் ஞானம் அடையவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் இன்னும் அவருக்கு தன்னை ஞானி என்று உயர்த்தி சொல்ல வேண்டும் என்கிற மனநிலை உள்ளது. அவித்தன்னல் எப்படி முளைப்பதில்லையோ அதுபோல அவிழ்ந்த மனதும் மீண்டும் எழுவதில்லை. தன்னை ஒருபோதும் முன்னிறுத்திக் கொள்வதில்லை.
அப்படியானால் அதுவும் அனுபவ நிலையில் உணரக்கூடிய ஒன்றை அவரே வாய் திறந்து சொல்லாமலே எப்படி தெரிந்து கொள்வது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. அவர்கள் செயலே நமக்கு அவர்களை காட்டி கொடுத்துவிடும் என்று கூறி உங்களை மீண்டும் அறியாமையில் தள்ள விரும்பவில்லை. உண்மையான ஞானிகளை விடவும் ஞானியை போல தன்னை காட்டிக் கொள்பவர்களைத்தான் இந்த உலகம் நம்பி அவர் பின்னே பெருந்திரளாக செல்லும். அந்த ஞானமடையாதவரும் தன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் சேர வேண்டும் என்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார். சில சித்து விளையாட்டுகள் தெரிந்த மனிதர்களை கடவுளாகவே எண்ணி வழிபடும் நம் சமுதாயம் உண்மையான ஞானிகள் எவ்வளவு நல்ல உபதேசங்களை எடுத்து சொன்னாலும் சட்டை செய்வதில்லை. அவர்களுக்கு தேவையெல்லாம் கடவுளின் அருள் பெற்றவர் என்றால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்த்த வேண்டும், அற்புதங்கள் செய்ய வேண்டும், தன் கஷ்டங்கள் தீர பரிகார பூஜைகள் செய்ய வேண்டும், நோய்க்கு மருந்து சாப்பிடாமலேயே அவர் தொட்டவுடன் குணமாக வேண்டும். பேரானந்த பெருநிலையான ஞானத்தை அடைந்தால் தனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் உலகம் இது. ஆசையே இல்லாத ஓரிடத்தை ஆசையோடு வாழ்வதால் எப்படி அடைய முடியும்? ஞானிகள் தன்னை ஞானி என்று கூறிக்கொள்ளாவிட்டாலும் அவருக்கு ஞானத்தை தந்த இறையருள் சும்மா இருக்குமா? இந்த உலகம் உய்ய வேண்டியே அவருக்கு தன் ஞானத்தை எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தி வழங்கியுள்ளது. அந்த சக்தியே அவர்தான் உண்மையான ஞானி என உலகுக்கு வெளிப்படுத்தும். மீண்டும் பட்டினத்தார் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். வீட்டை விட்டு வெளியேறிய பட்டினத்தார் கோயில் கோயிலாக நாடு முழுவதும் சுற்றி திரிந்தார். உணவு கிடைக்கும் இடத்தில் அதை பிச்சையாக ஏற்று உண்பார், இல்லையேல் பட்டினியாக இருப்பார். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு ஞானி என்பதை உலகம் அறியவில்லை. அதை வெளிப்படுத்த இறைவனுடைய திருவுளம் முடிவு செய்தது. ஒரு தேசத்து ராஜாவானவர் ஏதோ ஒரு தோஷத்தின் காரணமாக தீராத துயரில் இருந்தார். அதற்கு பரிகாரமாக ஒரு அன்னக்கூடம் அமைத்து தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்து வரும்படியும் அரண்மனையில் ஒரு நாவில்லாத மணி கட்டப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. உண்மையில் இறையருள் பெற்ற ஒரு ஞானி எப்பொழுது அன்னக்கூடத்துக்கு வந்து அன்னதானத்தை ஏற்கிறாரோ அன்று நாவற்ற மணியானது தானே ஒலிக்கும். அதை அடையாளமாக கொண்டு வந்திருப்பவர் ஒரு மகா ஞானி என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதன் பின் மன்னருக்கு ஏற்பட்ட தோஷமும் நிவர்த்தியாகும் என்றும் பரிகாரம் சொல்லப்பட்டது. அதன்படியே மன்னரும் பலகாலம் அன்னதானம் செய்து வந்தார். நாவற்ற மணியும் ஒலிக்கவில்லை, எவ்வித நற்பலனும் கிட்டவில்லை. மனதுருகி அந்த இறைவனிடம் தன் துயரத்தை தீர்க்க அருள் புரியும்படி வேண்டினார் மன்னர். இறைவனும் திருவுளம் கொண்டார். பட்டினத்தாரை அந்த மன்னன் வாழும் ஊருக்குள் வரும்படி செய்தார். கோயில் கோயிலாக சுற்றி திரிந்த பட்டினத்தடிகள் ஒரு நாள் நல்ல வெயில் நேரத்தில் தாங்க இயலாத பசி கொடுமையுடன் அந்த மன்னன் வாழும் அரண்மனைக்கு அருகில் உள்ள அன்னக்கூடம் பற்றி கேள்விப்பட்டு மயக்கம் ஊறும் நிலையில் அங்கு சென்றார். ஆனால் இறைவனின் திருவிளையாடல் அன்னக்கூடத்தில் அவர் செல்லும் முன்பே அங்கிருந்த உணவு முழுவதும் தீர்ந்து விட்டது. கழுவி சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். பசி வந்தால் 10 பறந்தோடும் என்பது சாதாரண மனிதருக்கு மட்டுமல்ல, எப்பேற்பட்ட மகான்களுக்கும் பொருந்தும். தான் வாழும் கோயிலான உடம்பின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்பதே இயற்கையின் விதி. பட்டினத்தாடிகளும் பசி தாங்க இயலாது கெஞ்சி கேட்டார். ஆனால் அன்னச்சாவடியை சேர்ந்த சமையல்காரரோ அவர் கோவணத்துடன் இருந்த கோலத்தை கண்டு ஒன்றும் செய்வதற்கில்லை என மறுத்துவிட்டார். மயக்கமுறும் நிலைக்கு தள்ளப்பட்ட பட்டினத்தார் வேறு வரி அறியாது அங்கு கழுவி தள்ளப்பட்ட அன்னம் வெளியில் வடிகாலில் கீழே வீழ்ந்து கொண்டிருந்தது. அதை அப்படியே கையில் பிடித்து அதில் உள்ள அன்னப்பருக்கைகளை உட்கொண்டார். உடனே நாவில்லாத மணி ஒலிக்க தொடங்கியது. மன்னருக்கு ஆச்சரியம். நாவில்லாத மணி எப்போதும் ஒலிக்காது என்று நம்பியிருந்த மக்களுக்கும் அதிசயம் தாங்கவில்லை. மன்னருக்கும் சந்தோஷம் தாங்கவில்லை. உடனே அன்னக்கூடம் நோக்கி விரைந்தார் மன்னர். அங்கு வந்து சமீபத்தில் உணவருந்திய மகான் யார் என்று கேட்டார். சமையல்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை. பின் மன்னரிடம், மன்னரே, மகான்கள் யாரும் வரவில்லை. ஒரு மனிதர் கோவணத்துடன் வந்து பசி என்று உணவு கேட்டார். அன்னக்கூடத்தில் உணர்வு தீர்ந்து விட்டபடியால் இல்லை என்று சொல்லி அனுப்பினோம். அவர்தான் சுத்தம் செய்து வடிகாலில் தள்ளிய அன்னப்பற்கைகளை உண்டார் என்று பதில் சொன்னார். பின்னர் பட்டினத்தடிகளை மன்னர் தேடி கண்டறிந்தார், மரியாதை செய்தார் என்று வரலாறு கூறுகிறது. இந்த நிகழ்வின் மூலமே பட்டினத்தடிகள் ஒரு மகா ஞானி என்று உலகம் அறிந்து கொண்டது. அவர்
லிங்கமாக உருமாறி ஈசனுடன் கலந்துவிட்டதாக வரலாறு கூறும் இடம் திருவொற்றியூரில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது. ஓம்